அடுத்ததா இந்த ஆண்டு ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு நபரா மாறின சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி சார் இருக்கும் சொல்லுங்களேன். நீங்க உங்க ஹரி ஸ்டைலில் சொன்ன சிம்ம ராசிரா அந்த மாதிரி அந்த சிம்ம ராசிக்கு தான் கேட்குறேன். ஆமாம், அப்படி தான் இருந்தேன் சார் ஒரு காலத்தில். சார் என்ன சார் பண்ண கும்பெல்லாம் உடச்சி விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னைக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாரோ அன்னைக்கு பிடிச்சிது சார் பிரச்சனை. அது மாதிரி இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார் சிம்மத்துக்கு. அவர் வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கார். 8 11 இருந்து லாபத்தையே தரமாட்டார் சார். அந்த பொருள் சொல்லுவாங்கள்ல, தெங்காய் 8 ரூபாய், தெங்காய் 6 ரூபாய், தெங்காய் 5 ரூபாய், போடாடே அப்புறம் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரேட்டில் சொல்கிறேன் 500 ரூபா, 470 ரூபா, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸடா அப்படிங்கிற மாதிரி. சரி, நமக்கு ஒரு லாபமே கண்ணில் பார்க்க 20 ரூபா 30 ரூபா தான் சார் ஒரு ப்ராடக்ட்டுக்கே கிடைக்குது. இதை உட்காந்து 100 ப்ராடக்ட் இருந்தால் தான் சார் எனக்கு 2000 ரூபாயே கிடைக்குது. இதில் நான் ஸ்டாஃப் சேலரி எப்படி கொடுப்பேன், ஏற்றி எப்படி போடுவேன். அப்போது நன்றாக சிம்மராசிக்காரர்கள் அன்றாட பொழப்ப நடத்துறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா லாபத்தில் போய் கை வச்சுட்டாங்க. நண்பர்களே, உங்களை அழிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு எது குதிர்ந்து பாக்கெட்டுக்கு வருதோ அதில் கை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தன்னால் என்ன ஆகிடும், நீங்கள் வறுமைக்கு உள்ளாயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், நான் வேலைக்கு போகிறேன், சம்பளம் வாங்குறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போவேன், சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை சார். அந்த பையனும் ஸ்கூலுக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், நான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன். நான் ஏதாவது சேமித்து வச்சா தானே சார் நான் அடுத்த படிக்கு போகிறதுக்கு. அந்த சேமிக்கிறது தான் இல்லாமல் போச்சு. இப்போது இந்த ஜூனுக்கு அப்புறம், ஜூனுக்கு முன்னாடி என்ன, அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினாங்க. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா என்ன அர்த்தம்? அஷ்டம சனி வரும்பொழுது, அதாவது ஒரு மனிதனுக்கு 7.5 சனி 7 வருடம் இருந்து என்னென்ன உயிரெடுப்பாரோ அதை அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் எடுத்துடுவார். சிம்மராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணிடுவார். அப்போது போட்டு பெண்ட் எடுக்கிறதுங்கிறது இதுதான். நான் ஒன்றுமே பண்ணல சார், என் மேலே ஒரு 27 கேஸை போட்டுட்ருக்கான் சார், இதெல்லாம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார், போகிற அங்கே பக்கமாக போகிற பாம்பு வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் மேலே போட்டுவிடுவார். அது அவன் ஏதாவது என்ன கேட்டானா, ஏன் இப்போ என்ன அவனுக்கு வம்பெழுத்து விட்ட, அந்த மாதிரி போகிற வம்பெல்லாம் உங்களுக்கு வரும் அஷ்டம சனியால். இப்படிலாம் பாடுபட்ட நீங்கள் ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் அந்த அஷ்டம சனியை பார்க்குறாரு, பார்த்து கூல் டவுன் பண்ணிடுறார். குரு சனியை பார்க்கறதுனால உச்சம் பெற்ற குரு அஷ்டம சனியை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அஷ்டம சனி நார்மல் ஆகிடுறாரு. ஏதோ பொழப்பாரு, அவ்வளோதான் விடு, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு சனியே ஜென்டில்மேனாக கையெழுத்து போட்டு போயிடுவார். பாடா சந்தோஷம்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆகிடும். இதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல குரு வரும்பொழுது விரயம். இவ்வளவும் நல்லதாக நடந்தாலும் விரயம்தான் பெரிய ப்ராப்ளம். 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருவார்னா, தேவையில்லாத விரயம். ஏம்மா என்ன ஃபோன் பண்ணுறாங்க அண்ணே, நம்ம ஃபோட்டோ தான் கட் அவுட்டில் போட்டிருக்காங்க, ஒரு 10,000 போய் செஞ்சதான் மரியாதை, நான் போய் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதே அவனை யாரா போட சொன்னது, அண்ணே போஸ்டர் ஃபுல்லாக நம்ம பேர் தான் அடிச்சிருக்காங்க, நமக்கு ஒரு மரியாதை இல்லையா, சும்மா இருங்க. சம்மந்தமே இல்லாமல் காசுமே இல்லாமல் யார் வீட்டு ஃபங்க்ஷனோ, எதுக்குடா என்ன இப்படி பண்ணுறீங்க. நம்ம பிராண்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு சுப விரயமா? சுப விரயம்னா என்னென்னா, அப்போ பார்த்து நமக்குன்னே நடக்கும். நம்ம அப்போ தான் வந்து தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கும், இந்த பக்கம் என்னடானா அண்ணன் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ தான் ஒரு பொண்ணு நீ தான் சேர்த்து வைக்கணும், கல்யாணம் நடத்தி வைக்கணும், எனக்கு வாங்குகிற சம்பளத்தை வச்சு நீ தான் ஐடியில் இருக்கியப்பா, நான் ஐடியில் வேலைக்கு திருந்து ஒரு தப்பாடா, இந்த வீட்டில் யாருக்கு எதிர் இருந்தாலும் நான் தான் பார்த்துக்கிறேன், அது மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சுப விரயங்களா கெத்தாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெரிய ஆம்பளை ஆகிட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்துக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. ஓகே. ஸோ எல்லார் வீட்டில் எது நடந்தாலும் உங்களை தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் ஒரு பேங்க் மாதிரி ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட சலான் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஆகிட்டீங்க. உங்கள் வேலை சம்பாதிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பேங்க் வருவாங்க, கையெழுத்து போடுவாங்க, சலான் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் டஃப்பான இன்பமான ஒரு வழி தான். காரணம் என்னவென்றால், குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பீங்க. இதில் என்ன ஒரு இம்சன்னா, 7ஆம் இடத்துல ராகு, அங்கே தான் ஷேட்டை, அங்கே தான் ராகு அங்கே உட்காந்துருக்கான். இல்லற வாழ்க்கை இன்பம் கலத்திரம் அங்கே உட்காந்துருக்கான் பாம்பு. டைவர்ஸ்னே உங்கள் ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ். பார்க்குறியா நான் சொன்னது கேட்க மாட்டேன். அப்போ நீ சாயந்தரம் அந்த கடையில் தான் நான் வேணும்னு கேட்குறேன், நீ இந்த கடையில் வாங்கிட்டு வருவேங்கிற, அப்போ டைவர்ஸ். ஏம்மா இது ஒரு பக்கோடாகலாமா டைவர்ஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஆகிடும். ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த 7ஆம் இடத்து ராகு நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஆனால் அது அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம். 7ஆம் இடத்து ராகு வரும்போது தான் எக்ஸு இதெல்லாம் போடுவேன். நான் ஏற்கனவே ராகுக்கு இது பேச்சு இதை சொன்னேன். அதுக்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டாங்க, அந்த என் பொண்டாட்டி கவிதா யாருன்னு கேட்குறாடான்லாம் போட்டிருந்தாங்க.
வேறு வழியே கிடையாது, நீங்கள் கன்ஃபார்மாக சிக்குவீங்க. ராகு அடுத்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார் 7ஆம் இடத்துல. அதனால் எதுவும் ஷேட் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சிம்மராசிக்காரர்கள் போக்குவரத்தாக நீங்கள் செலவு பண்ணுங்கள், குடும்பத்தை பார்த்துக்கோங்க. அதான், மற்றபடி வேறு எந்த ஷேட்டையும் இருக்கக்கூடாது. இருந்தால் மாட்டிப்பீங்க.